வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று மகளிர் தினம். மகளிர் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கும் இந்த மகளிர் தினத்தில் வாழ்த்து தெரிவிப்பதற்கும் மிக ஒரு தகுதி வாய்ந்த நபர்கள், தகுதி வாய்ந்த இயக்கம்னா அது திராவிட இயக்கம் தான். வேற எவனுமே அதை பத்தி பேசுறதுக்கு கூட லாய்க்கற்றவர்கள் தான் இருக்கிறாங்க. திமுக தான் உண்மையிலே இது மகளிர் தினத்தை, மகளிர் தின வாழ்த்தை தெரிவிப்பதற்கு திமுகவை தவிர வேற எவனுக்கும் அருகதையே கிடையாதுன்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட தந்தை பெரியார் அவர்கள் மகளிருடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டிருக்கார். பயங்கர கோபமா இந்த சமூகத்தை பயங்கரமா பேசியிருக்கிறார். அதன் விளைவுதான் பல துறைகள்ல இன்னைக்கு பெண்கள் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் பல பெண்கள் முன்னேறி இருப்பதற்கான காரணம் தான் அவருடைய போராட்டம் தான். அதனுடைய நீட்சியாக தான் பேரறிஞர் அண்ணா முதல் தலைவர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் வரைக்கும் எனக்கு பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் செய்திருக்கிறாங்க. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாள் முதல்வன் திட்டத்தில் கிட்டத்தட்ட 56 மாணவர்கள் IAS தேர்ச்சி பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அதுல 20க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, 20க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட சரியா தெரியல 15 17 மாவட்ட ஆட்சியர்கள் பெண்கள். 15 17 பேர் மாவட்ட ஆட்சியர்களா பெண்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட துறையில இன்னைக்கு அந்த பனையூர் பண்ணி சொல்லிச்சு, தனியா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் ஏதோ ஒன்று போடுறான்னு சொல்லியிருந்தான். அந்த ஸ்பெஷல் போர்ஸ் பத்தி அது பேர் என்னன்னு தெரியல. இன்னைக்கு காவல்துறையில கிட்டத்தட்ட 27,000 பெண்கள் காவல்துறையில பணியாற்றிருக்காங்க. அதுல 43% பேர் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த காவல் நிலையங்களில் 43% காவல் நிலையங்களில் SHOக்களாக, ஸ்டேஷன் ஹெட்டுகளாக, தலைமை ஒரு காவல் நிலையத்தில் தலைமை காவலர்களாக, அதாவது இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல 43% காவல் நிலையங்கள்ல பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றது ஆதாரத்தோடு நான் உங்ககிட்ட சொல்றேன். அதைவிட முக்கியமானது, பெண்களுக்கு இந்தியாவிலேயே சொத்துரிமையை வழங்கியது தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அதுக்கும் ஒரு படி நம்ம மேல போகணும்னு வச்சுங்களேன். இந்த காவல்துறையில பெண் போலீஸுகளை நியமித்ததும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அப்போ அதோட தாண்டி போங்க, இந்த திராவிட இயக்கம் தான் 1910-11 பெண்களுக்கான வாக்குரிமையை உறுதி செய்தது இந்த தமிழ்நாடு தான், வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான அதிகாரம், பெண்களுக்கான படிப்பு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பெண்களுக்கான பாலின சமத்துவம் எல்லாத்தையும் கடந்த நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டுல மேலை நாடுகளுக்கு விட மேலாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த தமிழ்நாடு தான். அதுவும் குறிப்பா திராவிட இயக்கங்கள் தான், திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது